பெரியவா எல்லாருக்கும் என்னுடைய நமஸ்காரங்கள், அதே போல் சிறியவா எல்லாருக்கும் என்னுடைய ஆசீர்வாதங்கள். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னாக்கா, மகா பெரியவா நிகழ்த்திய அற்புதங்கள் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அந்த மகா பெரியவா காஞ்சிபுரம் போயிட்டு எப்படி காஞ்சி மகா பெரியவா ஆனார், எப்படி அவர் மகானா ஆனார் அப்படிங்கிற சில கேள்விகள் சந்தேகங்கள் சொல்லி எல்லார்ட்டையும் இருக்குது. அதே போல் அவருடைய பிறப்பு, அவருடைய அம்மா அப்பா, அவர் எங்கே பிறந்தார் அப்படிங்கிற விஷயங்கள் நிறைய விஷயங்கள் அவரை பற்றினதெல்லாம் நானும் நிறையா கற்றுக்கணும்னு தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்றேன். அதே போல் இந்த வீடியோ இந்த யூடியூப் சேனல்லையும் பதிவு பண்ணணும், நீங்களும் எல்லோரும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது நான் நினச்சி ஆசைப்பட்றேன். அதனால் நான் இந்த வீடியோ எடுத்து சொல்கிறேன். உங்களுக்கு மகா பெரியவா நிகழ்த்திய அற்புதங்கள் கண்டிப்பாக எல்லோரும் பாருங்க. உங்களுக்குள்ளே கண்டிப்பாக ஒரு சேஞ்சஸ் கண்டிப்பாக தெரியும். அவரை பற்றிய விஷயங்கள் பார்க்கலாம். மகா பெரியவா எங்கே ஃபஸ்ட்டு பிறந்தார் அப்படின்னாக்கா, கும்பகோணத்தில் திருவிடைமருதூர் என்னும் கோவிந்தராயன் வீடு அந்த ஆற்றுல தான் அவர் பிறந்தார். எந்த வருடம் பிறந்தார் அப்படின்னாக்கா 1894 ஆண்டு பிறந்தார். மே மாதம் 20ஆம் தேதி. தமிழ் மாதத்துக்கு வைகாசி மாதம் 8ஆம் தேதி இவர் பிறந்தார். இவருடைய அப்பா பெயர் சுப்பிரமணிய சாஸ்திரிகள், அம்மா பெயர் மகாலட்சுமி. அவள் 2 பேரும் சேர்ந்து இந்த குழந்தைக்கு சுவாமிநாதன் அப்படிங்கிற அழகான பேர் சூட்டினார். இந்த குழந்தையோட படிப்பு விஷயத்துக்காக அவள் என்ன பண்ணினான்னா, கும்பகோணத்துலேருந்து ஜாக திண்டிவனத்துக்கு மாற்றினா. இந்த குழந்தைய படிக்க வைக்கணும், அங்கே போதிய வசதிகள் இல்லை அப்படிங்கிறதுக்காக திண்டிவனம் நகர்ந்தா. அங்கே எந்த ஸ்கூலில் படிக்க வச்சா அப்படின்னாக்கா, அமெரிக்கன் மிஷினரி ஸ்கூலில் படிக்க வச்சா. அந்த குழந்தை அந்த ஸ்கூலில் உள்ளவாள்கிட்ட பாகுபாடு அப்படிங்கிறது இல்லாமல் எல்லார்ட்டையும் நன்னா பழகினா, எல்லார்ட்டையும் நன்னா பேசுவா. அடிக்கடி அந்த சிறிய வயதிலே இந்த குழந்தைக்கு என்னன்னாக்கா, சங்கர மடம் இருக்கு இல்லையா, கும்பகோணத்தில் சங்கர மடத்துக்கு அப்பப்போ போயிட்டு வருவார். அங்கே போவார் வருவார், என்ன தெரியல, ஒரு இனம் புரியாத ஒரு பிரியம் அந்த மடத்தில் உண்டு. போவார் வருவார், ஆனால் போயிட்டார்னா திரும்ப வெளியில் வர்றதுக்கு அவருக்கு மனசே இருக்காது. அங்கே என்னன்னே தெரியாது, போவார் திரும்ப வருவார். அப்பா ஒரு தடவை அழைச்சிட்டு போனார் அவள் அப்பா, அதனால் போயிட்டு திரும்ப வந்துட்டார். அங்கே உள்ள ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்குறா, என்ன நீ போயிட்டு வந்தியே காஞ்சிபுரம் கும்பகோணம் சுவாமி சங்கர மடத்துக்கு போயிட்டு வந்தியே, எப்படி இருந்தது அப்படின்னு கேட்குறா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம். ஒரு ரொம்ப நாள் பழகினவா போல் இருக்கா, அங்கே இருக்கிறவாலாம் என்னன்னே தெரியல, அப்பாவோட போயிட்டு வந்தனால உடனே அப்பாவோட திரும்பி வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி அவள்கிட்ட ஃப்ரெண்ட்ஸ்டெல்லாம் இந்த மகா பெரியவா அப்படி சொல்கிறார். அதுபோல் அவருக்கு ஒரு 7 வயது இருக்கும் மகா பெரியவாளுக்கு. அப்போ அவள் அப்பா வாசலில் திண்ணையில் உட்காந்து படிச்சுட்டு இருக்கார். அவன் ஆற்றுக்கு ஒரு ஜாதகம் பார்க்குறவர் ஒரு மாமா ஆற்றுக்கு வரார். உங்கள் பிள்ளையோட ஜாதகம் சத்து தரையிலா, நான் பார்க்கணும் கணிக்கணும் அப்படின்னு சொல்லி சும்மா சாதாரணமாக வரார். குழந்தையோட படிப்பு, குழந்தையோட பின்னாடி ஃப்யூச்சர்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது பார்க்குறதுக்காக அவர் வரார். அதுக்கு என்ன சித்த தரணி உட்காருங்கோ அப்படின்னு சொல்லி இவர் சொல்கிறார் அவள் அப்பா. ஜாதகம் பார்த்து ஒரு 5 நிமிஷத்தில் அவருக்கு மே சிலித்துருக்கு. ஆஹா, உடனே வேறுத்திருக்கு. உடனே சுவாமிநாதன் இருக்கார் இல்லையா, அவள் அப்பா பார்க்குறார். என்ன உங்களுக்கு இப்படி வேறுத்திருத்தே மாமா அப்படின்னு சொல்லி கேட்குறார். ஒன்றும் இல்லை, உங்கள் பிள்ளைய சித்தியை கூப்பிடுங்கோ அப்படிங்கிறார். அவர் பிள்ளை வரார், அதான் நம்ம பெரியவா வரார். வாசலில் நிற்கிறார். 7 வயது குழந்தை அப்போ அவர். உடனே ஜாதகம் பார்க்குறவர் என்ன பண்ணால், சட்டுன்னு காலில் விழுந்துட்டார். உடனே அவள் அப்பாவுக்கு தூக்கி வாரி போட்டுறது, என்ன என் குழந்தைக்கு என்ன வயசாகுது, உங்களுக்கு என்ன வயதாகுது, என் பிள்ளை காலில் விழறையில் எழுந்துருங்க மாமா, என்னை தடுக்காதில், இன்றைக்கி நான் உங்கள் பிள்ளை காலில் விழறேன்னா நாளைக்கு பல கோடி பேர் விழுவா, முதல்ல நான் விழுந்து தொழுதுக்கிறேன் அப்படின்னு சொல்லி தொழுதுட்டு போகிறார். அப்போ அவருக்கு ஒரு சந்தோஷம், சரி என் பிள்ளையோட எதிர்காலம் நினச்சி ரொம்ப சந்தோஷப்படுறார். இதெல்லாம் நடக்கும்போது என்ன வருஷம் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா 1904 905 அந்த வரைக்கும், அதுக்குள்ளே ஒரு பீரியட் தான். அப்போ அங்கே சங்கர மடத்துலேருந்து ஒரு லெட்டர் வருது வாத்துக்கு. 66வது பீடாதிபதி இருக்கார் இல்லையா, அவர் அனுப்புகிறார். 67வது பீடாதிபதி சுவாமிநாதன் தான் அப்படின்ட்டு அனுப்புகிறார். அந்த கடிதம் அப்பா படித்தா இல்லையா, அதை பார்த்துட்டு பெரியவாளுக்கு ரொம்பவே சந்தோஷம். நம்ம அந்த மடத்தில் போயிட்டு சாதாரணமாக ஒரு சிஷ்யராக இருக்கணும் அப்படி தான் நினச்சிருந்தோம். ஆனால் நமக்கு அடுத்த குரு அப்படிங்கிற பதவி அப்படிங்கிறது வந்திருக்கு. இதெல்லாம் பார்த்துட்டு சரி அங்கே புறப்பட்டு உடனே போகணும் அப்படின்ட்டு எல்லோரும் புறப்படுறா. அங்கே போனோடனே ஒரு காத்திருந்த ஒரு அதிர்ச்சி. இதை நம்ம அடுத்த பகுதியில் காணலாம். இதை கண்டிப்பாக கண்டினியூவாக இந்த பதிவை நான் அப்டேட் பண்ணுவேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக பாருங்கோ, உங்களுக்கு பயனுள்ளதாக அமையும். நன்றி, வணக்கம். ஹர ஹர சங்கர, ஜெய் ஜெய் சங்கர்.